ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது தோசை, சப்பாத்தி, பூரி, சாதமுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலாவை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு, பாத்திரம் கொஞ்சம் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 2 வத்தல் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு 7-8 பூண்டை தோல் உரித்து கல்லில் தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம சேர்த்துருக்கிற பூண்டோட பச்சை வடை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நான் உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறதால உப்பு எதுவும் சேர்க்கலை இப்போதைக்கு. பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு, இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு தோல் உரித்து நல்லா நசுக்கி எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 6 விசில் விட்டுருங்க. நல்லா வெந்துடும். அப்புறம் தோல் உரித்து நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவில் நல்லா படுற மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உருளைக்கிழங்குல நான் அதிகமாக உப்பு போட்டு அவிச்சு எடுத்துருக்கனால எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா கடைசியாக என் 1 கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இதில் ஆயில் கம்மியாக சேர்த்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயில் அதிகமாக சேர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, பூரி, சாதமுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.